சில பேருக்கு இந்த வார்த்தை வித்தியாசம் தெரியாது. சீரியஸா இருக்கிறதுக்கும் சின்சியரா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. வாழ்க்கை எப்பவுமே சீரியஸா எடுக்கக்கூடாது. வாழ்க்கையில எப்பொழுதுமே சீரியஸா இருக்கக்கூடாது, சீரியஸா எடுக்கக்கூடாது. ஆனா ஒவ்வொரு விஷயத்திலயும் சின்சியரா இருக்கணும். சின்சியர் வேற, சீரியஸ் வேற. சில பேர் சின்சியருக்கும் சீரியஸுக்கும் வித்தியாசம் தெரியல. சின்சியரா படிக்கிறது வேற, சீரியஸா படிக்கிறது வேற. ஏன்னா அப்பா அம்மா திட்டிருப்பாங்க, பையன் புக் எடுத்து சீரியஸா உட்காந்துருப்பாங்க, ஒண்ணுமே ஏறாது உள்ள. ஆனா சின்சியரா படிக்கிறது இருக்கு பாருங்க, அது உள்ள எல்லாத்தையும் ஏத்தும். எதை செஞ்சாலும் அப்படிதான். சீரியஸா நீங்க செய்ய வேண்டியதில்லை. சில பேருக்கு புரியல, சின்சியரா இருக்கிறது தான் சீரியஸ் ஆகிடுவாங்க. அப்பா அம்மா புரிஞ்சுக்கணும், சின்சியர் வேற, சீரியஸ் வேற. பிள்ளைங்கள்ட்ட சீரியஸா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சின்சியரா இருக்கணும். வேலையிலும் அப்படிதான், சீரியஸா இருக்க வேண்டியது இல்ல, சின்சியரா இருக்கணும். அதுதான் டிலிஜியன்ஸ் போட்டிருக்கு ஆங்கில வேதாகமத்துல. சுறுசுறுப்புள்ளவனுடைய கை செல்வத்தை உண்டாக்கும். சுறுசுறுப்புனா பரபரப்பா இருக்கிறது இல்ல. சில பேர் சுறுசுறுப்ப பரபரப்பாகிட்டாங்க. சின்சியரா இருக்கிறது, எதை நீங்க செய்றீங்களோ அதற்கு முழு கவனம் கொடுத்து, அந்த முழு கவனமும் அந்த செயல்ல மட்டுமே இருக்க மாதிரி செய்து, அதை செய்யும் பொழுது பக்கத்துல டைமண்ட் கடந்தா கூட அதை கவனிக்காம இதுலயே கவனமா இருக்கணும். அது பல மடங்கு டைமண்ட் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். இப்ப நீங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, அந்த நேரத்துல பக்கத்துல ஒரு டைமண்ட் வந்து விழுது, நீங்க அதை கூட விட்டுறீங்க. ஏன்னா இந்த வேலையில நீங்க கவனமா இருக்கணுங்கிறதுக்காக. அப்படி நீங்க வேலை செஞ்சீங்கன்னா இந்த டைமண்டை இழந்ததுக்காக கவலைப்பட வேண்டியது இல்லை. இந்த சின்சியாரிட்டி உங்களுக்கு பல டைமண்டை கொண்டு வரும். நமக்கு அப்படி இல்லை. நம்ம வேலை செஞ்சா இருக்கும்போது பக்கத்துல அதோட முக்கியமாக தோன்றுகிற ஒரு விஷயம் கிடைச்சா உடனே அதுக்கு போயிடுறோம். அதான் ரிவைட்டிங் யுவர் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில லாபமான விஷயங்கள் இருந்தா கூட, இல்ல இதை நான் பழகிறேன், இதை நான் பழகிட்டு இருக்கும் போது மற்ற காரியங்கள் எனக்கு முக்கியமா தெரிஞ்சா கூட அதை நான் பழக போறது இல்லை, இதுலயே நான் பழகி ஒரு குறிப்பிட்ட காலம் இதுல நான் மாஸ்டர் ஆகிற, இது நான் பழக போறேன். அப்படிப்பட்டவங்க தான் மேன்மை அடைகிறாங்க.